தற்போது கிடைத்த அண்மை செய்தி, ஃபோமிபிசோல் பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட உயிர்களை பலி வாங்கிய பின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசை கண்டித்து செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தினார். இந்நிலையில் 34 உயிர்களை இழந்திருந்த அந்த நிமிடம் வரை ஃபெமிசோல் மருத்துவமனையில் கையிருப்பு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்த பிறகு இன்று மும்பையிலிருந்து, அதாவது மருந்து கையிருப்பு இல்லாதது குறித்து தான் சுட்டிக்காட்டிய பிறகே கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தி இது. ஜூன் 20ஆம் தேதி அரசு மருத்துவமனையில் மருந்து கையிருப்பு இருந்திருந்தால் அது குறித்த பட்டியலை வெள்ளை அறிக்கையாக வெளியிட தயாரா என்றும் இபிஎஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தற்போது கிடைத்த அண்மை செய்தி, கள்ளச்சாராய விஷமுறிவு மருந்தான ஃபாமிபிசோல் நேற்றுதான் அவசரமாக அரசின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் 34 உயிர்களை இழந்த அந்த நிமிடம் வரை அந்த குறிப்பிட்ட மருந்து அங்கு கிடைக்கவில்லை என்றும் அதனால்தான் இந்த உயிரிழப்பு நேர்ந்ததாகவும், இது குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட தமிழக அரசு தயாராக இருக்கிறதா என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக ஃபெமிபிசோல் மருந்துகள் கையிருப்பில் இருந்தன என்பதற்கான ஆதாரத்தை வெள்ளை அறிக்கை மூலம் வெளியிட தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 54 உயிர்களை இழந்த பிறகும் வீண் விவாதத்தை தொடராமல் அரசு உயிர்காக்கும் பணிகளில் ஈடுபட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தி இது. கள்ளச்சாராய விஷ முறிவு மருந்தான ஃபெமிபிசோல் நேற்றுதான் அவசரமாக கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதனாலேயே இந்த உயிர் பலிகள் நடந்தது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசை குற்றம் சாட்டி இந்த மருந்து மற்றும் இந்த பலி தொடர்பான வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட தயாரா என்றும் அவர் கேள்வி இருப்பதுதான் தற்போதைய அண்மை செய்தி.